ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாள் என்ற கணவன் மனைவியாக படைத்தார். தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒருவருக்கொருவர் துணையாக படைத்தார். இருவரையும் உலா வரும்படி செய்தார். அங்கு எப்போது சர்ப்பத்தின் 3ஆம் நபரை உள்ளே நுழைத்தார்களோ அன்று மனித இனத்தின் பாவம் வந்தது. அப்போது ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டு தேவ மகிமை இழந்து ஜீவபரிசத்தின் கனியும் இழந்து ஆயில் குறுகினவர்களானார்கள். ஆம் அன்பானவர்களே, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருவரும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையில் வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும். 3ஆம் நபர் உள்ளே வந்தால் அங்கே விடுதல் இருக்கும். தேவன் நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆம் அன்பானவர்களே, பின்வரும் சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும். சாபத்தையோ பாவத்தையோ வைக்க கூடாது.